அப்பா, ஹாய், நீ வந்துட்டியா? அம்மாக்கு என்னாச்சு? உங்க பாட்டி நிறைய வேலை சொல்லிருக்காங்க. நானும் நிறைய வேலை சொல்ல போறேன். உனக்கு கஷ்டமா இருக்கா? பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இங்க நிக்கிறதுக்கு எரிச்சலா இருக்கு. இது பக்கத்துல நிக்க முடியல. எப்படி இருக்க? நீ பசைய பாத்தியா? நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. அது அந்த கேபின் பக்கம் இருக்கு.
இல்லை அது அங்கேயும் இல்லை. அப்படியா? அதை நான் எதுவும் எடுக்கலையா? இந்த நாயோட பெரிய தொல்லை, எங்க பார்த்தாலும் அசிங்கம் பண்ணி வச்சிருக்க. ச்சே. ஆ, அப்புறம் அந்த தெர்மோஸ். உள்ள வா ப்ளீஸ். பக்கெட்ல இருந்து உன் திங்ஸ்லாம் எடுத்துக்கோ ரீனா. நீ அதை தனியா செய்ய முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏற்கனவே நீங்க அதெல்லாம் வெளியில தூக்கி போட்டீங்க. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, சாப்பிட்றோம். வயலட் பூச்செடிக்கு தண்ணி ஊத்திட்டீங்களா? எங்க அப்பாவோடதா? ஆமா. அந்த போனை வச்சுட்டு சாப்பிட்றியா? 10 நிமிஷம் ஏறினா நாங்க சாப்பிடும்போது. ஏய், அதை வச்சுட்டு சாப்பிடு. நான் என்ன செய்யணும்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சரியா தானே சொல்றாரு. போனை வச்சுட்டு சாப்பிட முடியாதா? பாட்டி எனக்கு அனுப்புனது. வேணா பாருங்க. டின்னரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன் பாட்டி அனுப்பிச்ச படங்களை பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு கப்பு கொடுக்க மறந்துட்டேன். பாட்டி எனக்காக புது செல்போன் வாங்கி தர போறாங்க. நீ இந்த மாதிரி பண்றது தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க வாங்கி தர மாட்டாங்க. அவங்க அதுக்கான காசை கூட கொடுத்துட்டாங்களாம். ஓ அப்படியா? நான் உங்ககிட்ட சொல்றேன். பாட்டி இல்லாம நான் எதையும் எடுத்து வச்சுக்க மாட்டேன். பொய் சொல்லாத. எனக்கான டான்ஸ் ஷூவை வாங்குறதுக்கு அப்பாவோட பென்ஷன் பணத்தை யூஸ் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. இல்லைன்னா அந்த கிளாஸுக்கான ஃபீஸை கட்ட சொன்னாங்க. அவங்க கிட்ட தேவையில்லாம பேச வேண்டான்னு சொல்லு. உங்க அப்பாவோட போஸ்டரோ போட்டோவோ அவரோட எந்த பொருள் வேணாலும் உனக்கு கொடுக்கலாம். ஆனா அவங்கள என்கிட்ட மட்டும் வம்பிழுக்காம இருக்க சொல்லு.
நான் உனக்கு டான்ஸ் ஷூஸ் வாங்கி தரேன். ஆனா நீ தான் டான்ஸ் கிளாஸ்க்கே போக மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்கியே. என் இன்ட்ரெஸ்ட போக்குனது யாரு? யார் உன் இன்ட்ரெஸ்ட போக வச்சது? யார் அதை செஞ்சது? என்ன ஒரு தடவை கூட நீங்க பார்க்க வந்ததில்ல. என்னால வர முடியல. சிச்சுவேஷன் அவ்வளவு மோசமா இருந்தது. என் சூழ்நிலை தான் காரணம்னு உனக்கு தெரியுமே. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்க, கொஞ்சம் அமைதியா கூட இருக்க. நீதான் மறுபடியும் அதுக்கு போக மாட்டேங்கிற. எனக்கு மறுபடியும் போக தோணல. அப்பனா நீ வின் பண்ண அந்த பிரைசஸ்லாம், நீ பிரைஸ் வாங்குறத பார்க்க நான் ரொம்ப விரும்பினேன். அங்க உன் கூட இருக்க ஆசைப்பட்டேன். ஆனா பாரு, நீ நியாயமா நடந்துக்க மாட்டேங்கிற. நீ எல்லா விஷயத்துக்கும் என்னையே ப்ளேம் பண்ற. ஒரு தடவை கூட உங்க அப்பா உன்னை பார்க்கவே வரல. என்னோட பாட்டி தான் அங்கே என் கூட இருந்தாங்க. உங்ககிட்ட நான் இதை கொடுக்கணும். நான் உன்னை பார்க்கணும். அவங்களுக்கு டீ வேணுமா? டீ இருக்கா? டீ பேக்ஸ் மட்டும் தான் இருக்கு, இந்தாங்க.
ஹேமா, அப்பா, இந்த பெர்ஃப்யூம் வாசனை போகவே மாட்டேங்குது. உண்மை என்னன்னா உங்க அப்பாவை பார்த்து நானே பயந்துருக்கேன். அவரோட மறதி குணம் தான் உன்னோட பயத்துக்கு காரணமா இருக்கும். ஆனா அவருக்காக பயப்படுறேன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியுது. ஆமா, அது அவரோட மறதி குணம் கிடையாது. அவர் விசித்திரமான விஷயத்துல ஈடுபாடு கொண்டதுதான் காரணமா இருந்தது. அவர் தான் இறந்துட்டார்ல, விட்டுரு. நாம அவருக்கு திதி கொடுத்தாகணும். ஆனா அவர் எங்க அப்பா. எனக்கு ஒரு ஃபியூனரல் ஹோம் இருந்துச்சுன்னா நான் எதுக்கு? உனக்கு இருக்கு. நான் அதை பத்தி பேச விரும்பல. நீங்க எரினா கிட்ட பேசுனீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் அவகிட்ட பேசல. அவ பாட்டி கூட போயிருக்கணும்ன்றா. அவ பாட்டி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடுவா தெரியுமா? அவ எனக்கு என்னென்ன கெடுதல் பண்ணான்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுவும் அவன் மகனை பத்தி நல்ல விஷயங்கள் பேசும்போது. ரொம்ப மோசமானவ. நேத்து என்ன நடந்துச்சு? அவங்க ரூம்குள்ள வந்தாங்க. வாய்ப்பே இல்ல. நான் உங்களை பார்த்தேன். அது டேங்க்ல இருந்து ஹேமாவை எடுத்தது. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. அவங்க பெட்ரூம்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக ரமணா எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அது வேலை செய்யல. நான் உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும், ஏதாவது ஆகிறதுக்குள்ள. நான் ரமணாவை திரும்பவும் கூட்டு வரேன். அவங்களால நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு அவ சொன்னா. அவங்கள வெளியே கொண்டு போங்க. எவ்வளவு நாளா இங்கே இருப்பாங்க? ஏய், எனக்கு தெரியல. அந்த ஆவிகள் எல்லாம் நம்ம கண்டிப்பா வெளியே துரத்தி இருக்கணும். அவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்களா என்ன? உங்க அப்பா இவங்களை வெளியே கொண்டு போயிருக்கணும். பயங்கரமா இருக்காங்க. அவங்க ரொம்ப எரிச்சல் விட்டுறாங்கல்ல. நாங்க 9 மணிக்கெல்லாம் போயிடுவோம்னு சொல்லியிருக்கேன். எந்த கல்லறைக்கு கூட்டிட்டு போறீங்க? பீஸ் கார்டன் ஆஃப் மெரிடெல்பின்ற ஒரு இடத்துக்கு. அவங்க டாக்குமெண்ட் விஷயத்துல தெளிவா இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன்னா நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்குவேன். ஆனா இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும்.
அப்போ நீங்க லேட்டா தான் வருவீங்க. நீங்க கல்லறைக்கு போறீங்களா இல்ல வேற எங்க போறீங்களா? மறுபடியும் அதையே கேட்குற? நான் கல்லறைக்கு தான் போறேன். அங்க போய் ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கணும். ஆமா, நம்ம இன்னும் ஒன்னா கூட தூங்கல. இவ்ளோ நாள் ஆகியும் நம்ம சரியா கூட பேசுனது இல்ல. நான் தான் உன் கூட பெட்ல இருந்தேனே, அது கூட உனக்கு தெரியாம நீ மாத்திரையை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. பெர்னாடோ, எரினா சொன்ன விஷயங்களை நான் வெளியில சொல்ல போறதில்ல. அவங்க நம்பர் கொடுங்க, நான் கால் பண்றேன். வேணாம், நானே அவளுக்கு கால் பண்றேன். நானே சொல்லி அவளை வர சொல்றேன். ஆனா நான் இருக்கும்போது அவ இருக்க மாட்டேங்கிறா. அம்மா, அவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அவர் எதையும் சொல்ல மாட்டாரு. அவர் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அவர் கெட்டவர்னு நான் சொல்ல வரல. அவர் உனக்கு அப்பா கிடையாது தான், ஆனா அவருக்கு மரியாதை கொடு. அப்பதான் அவர் கூட இருக்க எனக்கும் சரியா இருக்கும். கடைசியா எனக்கு மரியாதை கொடுக்குற ஒரு ஆளை நான் பார்த்திருக்கேன். நீங்க தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது கேளுங்க. அவர் மோசமானவர்னு சொல்லல, ஆனா இந்த வீட்டை விட்டு நான் மொத்தமா வெளியேற விரும்புறேன். இந்த வீட்டை விட்டா இந்த தெருவு விட்டா நம்ம போறதுக்கு வேற இடமே கிடையாது. எனக்கு இருக்கு என்னோட பாட்டியோட வீடு. நீ என்ன நினைக்கிற? எனக்கு பயம் இல்லைனா நானும் இங்க பயந்துதான் இருக்கேன். ஆனா ரமணா சொன்ன விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஃபியூனரல் ஹோம் ஒரு வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தானே செய்யும். நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். பெர்னாடோ சொன்ன மாதிரி சரியா? ஆவிகள் ஒன்றும் கொலை பண்ணாது. மக்கள் அடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, திருடுவாங்க. நீ இங்கே இருக்கிறத விட அங்கே போனாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் சொல்லும். நான் எதுக்காக இங்க இருக்கேன்னு தெரியுமா? அந்த சாமன் எங்க அப்பாவை பத்தி சொன்னதுதான் காரணம். சரி, அப்போ உங்க அப்பா அடிக்கடி வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் அவரை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பாட்டி வீட்டுக்கே போயிடுவேன். நீங்க என்ன பார்த்துக்க வேண்டியதில்லை. எரினா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? வேண்டாம். இங்க பாருமா, உங்க அப்பா இடத்துக்கு வர்றதுக்காக நான் ஒன்றும் விருப்பப்படலை. ஆனா அதுக்காக நீ என்னை எதிரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாதுமா. அதுக்கு காரணம் நீங்க எனக்கு ஆர்டர் போடுறதுதான். அம்மா கிட்ட ஆர்டர் போடுங்க, என்கிட்ட வேண்டாம். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்ய முடியாதேம்மா. நீயும் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். நான் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணலையா? நான் பக்கெட்ல பிஸ் பண்றேன். போர்ட்டபிள் டாய்லெட்டை கஸ்டமர் யூஸ் பண்றதுனால நான் இது செய்ய வேண்டியது இருக்கு. உங்க அம்மாவும் நானும் அந்த டாய்லெட் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா ரொமானி அப்படி சொல்லி இருக்கா. நான் சொல்றது நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பத்தின ரூல்ஸ். வீடை கிளீன் பண்றது, தரையை துடைக்கிறது, கூட்டுறது, இதை பத்தி. இதையெல்லாம் நீதாம்மா செய்யணும். நான் ஒன்றும் எல்லாம் செய்யறதுக்கு ஆவியெல்லாம் கிடையாது. எனக்கு சதையும் ரத்தமும் இருக்கு. எனக்கு எல்லாமே புரியுது. நீ பெரிய பொண்ணு ஆயிட்ட. நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா? உங்க அப்பாவுக்கு நடந்த பைக் ஆக்சிடென்ட் பத்தியும் அதனால உனக்கு இருக்கிற வலியை பத்தியும் எனக்கு புரியுது. நீ அவரை இழந்துட்ட. ஆனா உங்க அப்பா உங்க அம்மா கூட நல்லா வாழல. அவர் எப்ப பாரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. உங்க அம்மாவை எப்ப பார்த்தாலும் துன்புறுத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அது உனக்கும் தெரியும். இன்னொரு தடவை அப்பாவை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க. என்ன வெளியே அனுப்புறீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளியே அனுப்புறது உங்களோட பழக்கம் தானே? எதுவுமே ட்ரை ஆகல. எல்லா டவல்ஸுமே ஈரமா இருக்கு ஸ்வீட்டி. எதுனா பிரச்சனையா? இந்த தொழும்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எரினாவோட அப்பா இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். முட்டாள் மாதிரி பேசாத. இது நீ சொல்ற பொய்ன்னு எனக்கு தெரியும். நான் சீரியஸா பேசுறேன்.
இது உனக்காக தான். தேங்க்ஸ் டாட். நீ அப்படி கூப்பிடுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உன் மேல நான் ரொம்பவே பாசம் வச்சிருக்கேன். எனக்கு பொண்ணு இல்லை, ஆனா நீ என்னோட பொண்ணு மாதிரிமா. இங்க பாருமா, நீ போய் விளையாடு. நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீ முன்னாடி வாமா. நீ எப்படி இருக்கன்னு நான் பார்க்கணும். இது உண்மையிலேயே எனக்கு பத்தாது. எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. அம்மா, நீங்க தானா? பெர்னாடோ,
அம்மா எழுந்திருங்கம்மா ப்ளீஸ். அம்மா அம்மா அம்மா. ரீனா என்னாச்சு? என்னாச்சு ரீனா? என்னாச்சுமா? இது உங்களோட தப்புதான். நான் இங்க இருந்து போகணும். வேணாம் வேணாம், பயப்படாத, கொஞ்சம் அமைதியா இருமா. என்னை எங்க பாட்டி கிட்ட கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். என்னால இதை பொறுத்துக்கவே முடியாது. என்னைய பாட்டி கிட்டயே கூட்டிட்டு போங்க. நான் பாட்டிக்கிட்டே போறேன். நீ நாளைக்கு போலாம். சத்தியமா நீ போலாம். இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது. உனக்கு இப்போ லேட் ஆயிடுச்சு, பாட்டி வீட்டுக்கு போக முடியாது. நாளைக்கு தான் போயேன். இன்னைக்கு நான் உன் கூட இருக்கேன். நான் போயே ஆகணும். இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்கன்னு சொல்றேன்ல. போதும், நிறுத்து. அது சரி, இந்த நாய் ஏன் கத்திக்கிட்டே இருக்கு? அது கூட பிரச்சனை பண்ணாத. நான் பேசுறது கேக்குதா?
ஸ்வீட்டி, எனக்கு ஒன்று கிடைக்குமா? இது கூட. தேங்க்யூ. இன்னைக்குதான் முத முறையா அந்த சென்ட் வாசனை அடிக்காம இருக்கு. உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு தெரியுது. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. டயர்டாவா? ஆமா, என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் எரினாவை மிஸ் பண்றேன். நானும் தான் அவளை மிஸ் பண்றேன். முக்கியமா அவ செல்போனோட கீபோர்டு சத்தத்தை. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். அதான் நானும் அவளை மிஸ் பண்றேன். நீ உடனே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடாத. உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்கள் கேட்கலாமா? என்னோட டியூப்ஸ் கட்டப்பட்டதுனால நீங்க பைத்தியமா இருக்கீங்களா? வெல், அது இந்த நேரத்தில் நீ என்ன முடிவு எடுக்க போறியோ அதை பொறுத்தது. அப்புறம் அது கொஞ்சம் பர்சனல். ஆனால் நீ இப்போவும் ரொம்ப எங்கா இருக்க. ஆமா, நான் 2 தடவை பிரெக்னென்ட் ஆயிருக்கேன். அதுக்கு காரணம் எரினாவோட அப்பா தான். அவரால் எனக்கு அப்பப்போ மிஸ்கரேஜ் ஆச்சு. அதான் நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கு குழந்தை பெற்று தரணும்னு ஆசைதான். எனக்கும் அந்த யோசனை ஏற்கனவே இருந்தது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கறது சில நேரம் நடக்கும், இல்லை நடக்காது. எனக்கு அது நடக்கலை, அதனால நான் ஏற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் அதை நம்பவும் செய்கிறேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த உங்க வைஃப்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே, அதுக்கு காரணம் உங்க அப்பா. அவர் கூட ஆரோக்கியமான உறவு இல்லாதது தான். எனக்கு எங்கள் அப்பாவோட அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் எதுவும் இருந்ததில்லை. அவர் தான் இறந்துட்டாரு ஸ்டெல்லா. நீ அதை பற்றி தோண்டி தோண்டி பேசாத. அது மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களும் என் கூட பிரேக்கப் பண்ணி போகலை. சில பேரை நானாக தான் கட் பண்ணியிருக்கேன். நல்லது, எல்லாத்தையும் கட் பண்ணிருக்கீங்க. இதை பார்த்தா இது நிறைய பேர் கேள்விப்பட்டதே இல்லை. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஏய், இங்க வா. நீ எங்க இருக்க? தயவு செஞ்சு நீ என் முன்னாடி வாயேன். நீ இப்படி மறைஞ்சு இருக்காத. என்னால அவகிட்ட பேசாம இருக்க முடியாது, ஏன்னா அவ என்னோட வைஃப். நீ எங்க இருக்க? நீ உடனே என் முன்னாடி வா ப்ளீஸ். கொஞ்ச நேரம் வா ப்ளீஸ். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வா ப்ளீஸ் ப்ளீஸ்.
கார்மன் இங்க வா. எனக்கு தெரியும் நீ ஒரு கார்மன். மெலினா, மெலினா என் முன்னாடி வா. கார்மன், ஒரே ஒரு நிமிஷம் வா. மெலினா, கார்மன், மெலினா, மெலினா. பெர்னாடோ, ஜீசஸ், அது என்னது? பெர்னாடோ, 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 நோ, காப்பாத்துங்க, பெர்னாடோ, காப்பாத்துங்க, பெர்னாடோ, பெர்னாடோ. பெர்னாடோ, 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 வெளியே வா, பெர்னாடோ, வெளியே வா.
அப்புறம் பொறு, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். சில விஷயங்களை என்னால உணர முடியுது. நீங்க போய் வீட்டுக்கு வெளியே காத்துட்டுருங்க. நான் சில சடங்கு செய்ய போறேன். அதை வச்சு நான் சில விஷயங்களை பார்ப்பேன். தயவு செஞ்சு என் கூட பேசாதீங்க. பெர்னாடோ, பெர்னாடோ, இங்க பாரு. அவர் மறுபடியும் ஆன் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் நம்மள மதிக்கிறதே இல்ல. இது ரொம்ப ஆபத்தானது. நான் தான் சொல்றேன்ல, உங்க அப்பா ரொம்ப மோசமாயிட்டு வர்றாருன்னு. நீங்க அதை பார்த்தாகணும். அதை உணரலன்னா நான் லைட்டை போட்டிருப்பேன், நம்ம எல்லாரும் காணாம போயிருப்போம். அவர் எரினாவோட சாப்பாடை கையில வச்சுட்டு என்ன கிளீனிங் லேடி மாதிரி நடத்துறாரு. நான் இப்படியே நடக்க விட மாட்டேன். நான் இப்பவே என் பொண்ணு கூட போய் இருக்க போறேன். இங்க பாரு ஸ்டெல்லா, நான் போய் பேசுறேன். இன்னைக்கு நாம எல்லாருமே தூக்கி எறியப்பட்டிருக்கோம். அப்புறம் இது 10வது தடவைன்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஆபத்தப்பா. இனிமேலும் நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. இங்க பாரு, சரியான சாடிஸ்ட். இதுவரைக்கும் நீ முட்டாளா தான் நடந்துகிட்டு இருக்க.
நீ அவளுக்கும் எரினாவுக்கும் எதிராகவே நடந்துக்கிட்டு இருக்க. ஏன்னா அவ வேற ஒருத்தனோட பொண்ணு. நீ அவங்கள தப்பா நடத்துற. அவங்க கிட்ட பேசுறது இல்ல, அவங்கள சாப்பிட விடுறது இல்ல. எரினா என்னோட பேத்தி கிடையாது. ஆனா அவ எதிர்பாராத விதமா கிடைச்சிருக்கா. இனிமே இதை பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நீ சரியா நடந்துக்கலனா எல்லாமே பிரச்சனை தான். நாங்க உன் மேல அக்கறை காட்ட மாட்டோம். அதுக்கு உனக்கு வேற யாராவது தேவைப்படும். எனக்கு வேற சிலர் இடம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு ஜாஸ்தியா செலவாகும். அங்க போயிட்டா நான் நல்லா இருப்பேன். சரி, ரொம்ப நல்லதுப்பா. நீ செய்யறது தப்புன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா? ம் ம் நாளைக்கு வரைக்கும் பொறுமையாரு, அப்புறம் நான் போயிடுவேன். ம் சரி. அங்க பாருங்க, அந்த படங்கள்லாம் அங்கதான் இருக்கு. நம்ம பேசுறதுக்கு நேரம் இருக்கு, அது அதுக்கு கேட்காத. உங்க அப்பா எப்படி இறந்தாரு? உங்ககிட்ட நேரடியா கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எல்லா விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். கோல்டுனால எங்க அப்பா பார்க் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இறந்துட்டாரு.
அவர் உண்மையிலேயே பெருமைக்குரிய மனிதர். ஹோமுக்கு பணம் கட்டியிருந்தேன். அவர் ஹோம் விட்டு எஸ்கேப் ஆயிட்டார். எதுக்குன்னு தெரியல. அங்க இருக்கிறப்ப நல்லா இருந்தாரு. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் உங்ககிட்ட பதில் கேக்குறேன். அப்போ ஒரு தடவை நான் வந்தப்ப அந்த நேரத்துல உங்க வீட்ல 2 ஆவிகள் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்களுக்கு தோட்டத்திலையும் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்தேன். அந்த ஆவிகள் கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். இல்லைன்னா கொடூரமா மாறி இருக்கும். அப்போ என்ன ஒரு ஆவி ஏமாத்துச்சு. அத மத்த ஆவிகளோட சேர்ந்துச்சு. அது தனிமையில இருந்துச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா அது மோசமான நிலைமையில இருந்திருக்கு. அது ஒரு டெமான். அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நைட்ல நீங்க பாத்ரூமை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. வெளியே அனுப்புனதுனால உங்க அப்பா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால கிஃப்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காரு. அப்பதான் எரினாவி அவங்களையும் கொல்லுவாங்கன்னு. எங்க அப்பா ரொம்ப கோவக்கார மனுஷன். அப்புறம் அவர் விசித்திரமான பிளாக் மேஜிக் திங்ஸ்ல எல்லாம் ஈடுபட்டு இருந்தாரு. ஆனா அதுக்காக அவரை கொண்டிருப்பாங்களான்னு தெரியல. செல்வ டாக்டர் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் டெமானோட வழியை பின்பற்றி பின்னாடியே போயிட்டு இருந்தாரு. அதனால தடுக்கவே முடியல. அதுக்கு பதிலா பிளெயின்ல உலாவ விடுறதா சொல்லியிருக்காரு. சரியான கெட்ட என்ன பிடிச்ச மனுஷன். உங்க வைஃபையும் இரானியும் கொல்றதுக்கு டெமான் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்திருக்காரு. அப்படின்னா நான் கிளம்புறேன். நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போயே ஆகணும். என்ன நம்பு, நீ இங்க தான் தங்கி ஆகணும். இப்ப அது என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அந்த டெமானை நான் நெருக்கத்துல பாத்திருக்கேன். அது ரத்த தாகத்தோட எல்லா சாட்சிகளோடையும் அது ரொம்பவே விளையாண்டுட்டு இருக்கு. உங்க அப்பா அது எல்லாரையும் கொல்ல போறதா உணர்ந்துட்டாரு. உன்னையும் சேர்த்துதான் பெர்னாண்டோ. அதுக்கப்புறம் அவரு பின் வாங்கிட்டாரு. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக எல்லா அவைகளையும் சவப்பெட்டியில இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணாரா முடியல. அவரால் மட்டும்தான் அந்த ஆன்மாக்களை கட்டுப்படுத்த முடியும். இப்ப வீட்டுல வேற ஏதாவது இருக்கா? சக்திகள் கம்மியான சில ஆவிகள் இருக்கு. அது யாருன்னு தெரியுமா? அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு முனையும் ஒரு நிலாவை குறிக்குது. எல்லா டமான்ஸும் தன்னோட சக்திகளை பயன்படுத்தி அவங்க மாஸ்டர் வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் கடைசி நாள். உங்க அப்பா சரியான நேரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. நீ உடனே போய் இரணாவை கூட்டிட்டு வரணும். இப்பவே. பைத்தியமா நீங்க? நான் எரினாவை கூட்டிட்டு வர மாட்டேன். இல்லைன்னா அந்த ஆவி எப்படியாச்சும் அவளை கொன்றும். அவ ஏன் கூட இருந்தா அவளுக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன். நான் சொல்ற மாதிரி செய்ய, சீக்கிரம். அவ ரொம்ப தூரத்துல இருக்கா? ஆமா, ரொம்ப தூரத்துல இருக்கா. உடனே அவளை போய் கூட்டிட்டு வா. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் அமைதியா சொல்லும். நீங்க இதை குடிச்சாக்கணும். இது உங்க உடம்புக்குள்ள இருந்ததுன்னா அதால வீட்டுல இருக்க யாரையுமே பிடிக்க முடியாது. காலையில அந்த ஆவிகள் எல்லாம் காணாம போயிடும். இந்த இரவு முழுக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். முடியாது. என்னால இது குடிக்கவே முடியாது. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் குடி. இங்க எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு. இந்த ஒரு தடவை நான் சொல்றது கேளு. அம்மா கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை குடி. நம்பு இரணா, நான் உனக்கு உதவி செய்யறேன். நான் உனக்கு உதவிதான் செய்யறேன். சீக்கிரம் குடி. எல்லாரும் இந்த வட்டத்துக்குள்ளே இருங்க. இப்ப என்னால அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதை நம்மள நெருங்க விடாம தடுக்கலாம். எதுக்காகவும் நீங்க பதட்டப்படாதீங்க.
இன்னும் ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு வழி கிடைக்க மாட்டேங்குது. உங்களை கொல்றதுக்கான வழி அதுக்கு கிடைக்கல. இரானா, இரணா எங்க போனா? கீழே வா செல்லம். அது அவளை ஒண்ணும் செய்யாது, சும்மா பயமுறுத்தும். நீங்க இந்த வட்டத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. அவ சொல்றது கேளு. நீ அங்கே இரு செல்லம். இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அந்த டெமோன் ஏற்கனவே வீட்டை விட்டு போன மாதிரி உணர்றேன். ஃபியூனரல் ஹோம்ல இருந்து பஸ்ஸர் அடிக்குது. யாரோ அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அது இரினாவோட பாட்டியா? இனிமே அவங்க இரானாவோட பாட்டியெல்லாம் கிடையாது. இல்ல அவங்கதான் அவ பாட்டி. இல்ல, அது அவ கிடையாது. இப்ப அது ஒரு டெமான். இப்ப அந்த வட்டத்துல இருந்து வெளியே வந்துருங்க. அதுல நிக்கிறது சரியில்லை. ஜன்னல் கதவுலாம் சீக்கிரம் மூடுங்க. இது ஏன் இப்படி பண்ணுது? நீ வெளியே வந்துடாத செல்லம். தயவு செஞ்சு நீ வெளியே வந்துடாத. பெர்னாடோ! நோ! நோ! நோ, நீ வெளியே வந்துடாத செல்லம். நோ! நோ!
நீங்க இங்க பாருங்க ப்ளீஸ், எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ், இங்க பாருங்க. இரனா, உன் பாட்டி பக்கத்துல போயிடாத. அவ ஒரு டெமான்னு புரிஞ்சுக்கோ. எனக்கு எதுவுமே புரியல. அம்மா, 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 நீங்க எங்க இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. அம்மா, இல்ல, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். அம்மா, எழுந்துறீங்கம்மா ப்ளீஸ். வெளியே போ, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறீனா?
அது வெளியே போற பாதையெல்லாம் மூடிருச்சு, நீ ஒளிஞ்சுக்கோ. போதும், நிறுத்திக்கோ. நான் எதுவுமே செய்யலன்னு விட்டு. No. அவளை விட்டு. இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அந்த உடம்ப தயவு செஞ்சு வெட்டுருங்க. இல்ல இல்ல, இரணா, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா அது உங்க பாட்டிய கொன்றுச்சு. என்னால முடியும். பாரு, உன் கண்ணால பாரு. எல்லாமே உன்னோட வலிதான். என்னால இப்போ மூச்சு விட முடியல. உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் விட்டுட்டு போறேன். அது ரொம்ப நாளைக்கு இருக்காது, சரியா?
ஐ லவ் யூ செல்லம். நீ உண்மையிலேயே பிரமாதமா பண்ண, ஹசத்திட்ட நீ. ஐ லவ் யூ. அம்மா 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 அம்மா